அம்மா என்னம்மா சாப்பிட போற? வெள்ளிக்கிழமைல ஆமா. அதனால காளான் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடியா? ம். தம்பி அதே மாதிரி ஐஸ் கேக் கேட்டிருந்தான். அப்படியா? அதனால அவன் ஒரு ஐஸ் கேக்கு, நான் ஒரு காளான், உனக்கு ஒரு காளான் தானே? ஆமா. அப்பாவுக்கு எதுவுமே வேண்டாமா? ஏன்? அப்பா பாவம், அப்பா எதுவும் சாப்பிடாது, அதனால வேண்டாம். அடியா? எதுவுமே எத்தனை காலம் சாப்பிடுற? உனக்கு ஒரு காளான் திடீர்னு கேட்டாலும் கேட்பான், ஒன்று வாங்கி கொடுப்போம். ஆமா ஆமா. சரியா? உனக்கு காளான் மட்டும் போதுமா? எனக்கு காளான் மட்டும் போதும்ப்பா. ஏன்? போதும். எனக்கு தான் நீங்களே சாப்பிடுங்க. ஆமாம் வாய் அஞ்சு பூஜா வரும். அடுத்த காலானதுக்கு அப்புறமா வேற ஏதாச்சும் கேட்டு வாங்கிட்டு சரிப்பா வாங்கி சரியா? அடுத்தது ஐஸ் கேக் சாப்பிடலாம். அப்படிதான் தம்பி ஃபர்ஸ்ட் ஐஸ் கேக் தான் கேட்டான். ஆனால் காளான் வந்துட்டாலும் நானும் தம்பி ஷேரிங்ல சாப்பிடுவோம். என்னம்மா இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? இப்போதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சூடாக இருந்துச்சுல, இப்போ தான் சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாட்ட ஒரு வெஜ் சிப்ஸ் கேட்டிருக்கேன், ஒரு ஐஸ் கேக் கேட்டிருக்கேன். எத்தனை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கப்பா. வாங்கி தந்தாங்கன்னா நீ ஐஸ் கேக்கில் கை விடுறதுன்னு. எனக்கு ஒன்று வாங்கி தரோம். தம்பி உனக்கு ஒரு ஐஸ் கேக்கு, அம்மா பண்ணு. சரியா சாமி? உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் கிடையாது. நான் எங்கள் அப்பா வாங்கி தரேன் எனக்கு. எதுக்கு? ஐஸ் கேக்கு. நீ சாப்பிட்டு முடிச்சால அதுக்கு